ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஷார்ட் ஃபிலிம் ஒரு மோட்டிவேஷனலான கதை தான். அம்பானி தி இன்வெஸ்டர். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே வீட்ல ஒரு சின்ன பையனை தான் காட்டுறாங்க. இவன் பேரு தாங்க மனோஜ். வீட்ல கரண்ட் போனனால ஒரு விளக்கு வெளிச்சத்துல ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு வாசல பார்த்தா அவங்க அப்பா சரக்கு பாட்டிலோட வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த மனோஜும் நம்ம அப்பா ஏன் இப்படி இருக்காருன்னு அவனையே பார்த்துட்டு இருக்கான். அப்படியே நைட்டும் ஆயிடுது. அவங்க அப்பா சரக்கு அடிச்சிட்டாரு போல போதையில நல்லா முணங்கிக்கிட்டே தூங்கிட்டு இருக்காரு. அவங்க அம்மாவும் பையன் தூங்கட்டோன்னு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்போ மனோஜ் அவங்க அப்பாவையும் அந்த காலி சரக்கு பாட்டிலையும் ஏதோ ஒரு யோசனையில பாக்குற மாதிரியே தெரியுது. அப்படியே காலையிலயும் ஆகுது. இந்த மனோஜ் அந்த எம்டி சரக்கு பாட்டில எடுத்துட்டு போய் இந்த காயிலம் கடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, பிளாஸ்டிக் பொருள், வேஸ்ட் பாட்டில்ஸ், புக்ஸ், சட்டி புட்டி எல்லாம் போட்டு அந்த எடைக்கு தகுந்த மாதிரி காசெல்லாம் வாங்கிப்பாங்கல்ல, அது மாதிரி கடையை வச்சிருக்கிற ஒரு ஆளு கிட்ட எம்டி பாட்டில கொடுக்க அவரும் அதை வாங்கிக்கிட்டு அவனுக்கு ஒரு 5 ரூபாய் காசு கொடுக்கறாருங்க. மனோஜும் சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியா வாங்கிக்கிறான். வாங்கினவன் நேரா ஒரு சைக்கிள் கடைக்கு போறான். நான் கூட சைக்கிளை வாடகைக்கு எடுத்து ஓட்ட போறான்னு நினைச்சேன். அதே மாதிரி சைக்கிளை வாடகைக்கு எடுத்தவன் நேரா ஒரு ஆளை போய் மீட் பண்றான். அவர் யாருன்னா இந்த பால் பாக்கெட் எல்லாம் காலையில ஆனா வீடு கடைக்கெல்லாம் போய் போடுவாங்க இல்லையா, அந்த மெயின் சப்ளையரை பார்த்து சார் எனக்கு வேலை கொடுக்குறீங்களான்னு கேட்க, சரி நான் அவரை பால் பாக்கெட் எல்லாம் கொஞ்சம் கொடுத்து ஃபர்ஸ்ட் என்னால எந்தெந்த ஏரியால போடணும்னு சொல்றதுக்காக கூட ஒரு பையனையும் அனுப்பி விடுறாரு. மனோஜும் சைக்கிள்ல பால் பாக்கெட் எல்லாம் எடுத்துட்டு அந்த பையனோட போய் ஏரியா வைஸா எந்தெந்த கடைக்கெல்லாம் போடணுமோ அந்தந்த கடைக்கெல்லாம் பால் பாக்கெட்டை போட்டுட்டு காசையும் வாங்கிக்கிறாங்க. இந்த மனோஜ் பாத்தீங்கன்னா எந்த வேலையை செஞ்சாலும் பரவாயில்ல ஒரு வித சந்தோஷத்தோட சிரிச்சுக்கிட்டே செய்யறான். அப்புறம் மறுபடியும் அந்த பிளேஸுக்கே வந்து மீதி பால் பாக்கெட் பையெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க, அப்ப அந்த மெயின் சப்ளையர் மனோஜ் கூப்பிட்டு இன்னைக்கு வேலை பத்தில அதுக்கான சம்பளம் இந்த வச்சுக்கோ, அப்புறம் இந்த பால் பாக்கெட்டையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போன்னு சொல்லி இந்த உடைஞ்ச பால் பாக்கெட்டை கொடுக்கறாரு. மனோஜ் இதெல்லாம் வாங்கிட்டு எதையோ யோசிக்கிற மாதிரி தெரியுது. யோசிச்சவன் நேரா பக்கத்துல இருக்கிற ஒரு தள்ளு வண்டி டீ கடைக்கு போயிட்டு இந்த பால் பாக்கெட்டோட 2 பால் பாக்கெட்டையும் ஒரு 10 ரூபாயும் கொடுத்து எனக்கு வேலை கொடுங்கன்னு சொல்லி கேக்குறான் அந்த ஆள் கிட்ட. அந்த டீ கடைக்காரரும் டீ எல்லாம் போட்டு பிளாஸ்க் கொடுத்து வித்துட்டு வர சொல்றாரு. மனோஜும் டீயும் பண்ணும் எடுத்துட்டு போய் அங்க ரோடோரமா வியாபாரம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த சின்ன சின்ன வியாபாரிகள்ட்ட எல்லாம் போய் வித்து காசை வாங்கிக்கிறான். பசிக்கிறப்ப இவனுமே அந்த டீயும் பண்ணியும் சாப்பிட்டுக்கிறான். அப்படியே மீதி இருக்கிற டீயவும் வித்துட்டு அந்த டீ கடைக்கு போயிட்டு அந்த டீ கடை காட்டி எல்லாத்தையும் செட்டில் பண்றான். அவரும் இவன் டீ வித்துட்டு வந்தான் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் காசையும் கொடுக்கறாரு. அந்த காசை வாங்கினவன் பக்கத்துல ஒரு நியூஸ் பேப்பரை பாக்குறான். அதுல இந்தியாவோட மேப் இருக்கு. அதை பார்த்தவன் என்ன யோசிச்சான்னு தெரியலங்க. அப்படியே நடந்து ஒரு ஸ்டேஷனரி ஷாப்புக்கு போய் சிவத்துல மாற்ற மாதிரி ஒரு பெரிய இந்தியா மேப்பை எவ்வளவுன்னு கேக்குறான். கடைக்காரரும் இதோட எம்ஆர்பி 80 ரூபாய்ப்பா, ஆனா நான் 55 ரூபாய்க்கு தான் விக்கிறேன்னு சொல்றாரு. இவனும் சரின்னு எதிர்த்தாப்புல இருக்கிற ஒரு கடைக்கு போய் இந்த இந்தியா மேப் எவ்வளவுன்னு கேக்குறான். அவன் 60 ரூபாய் சொல்றான். மறுபடியும் அதே கடைக்கு வந்த மேப்பை கேட்க கடைக்காரன் முறைக்கிறான். இருந்தாலும் வியாபாரமாச்சே சோ முறைச்சுக்கிட்டே அவன்கிட்ட இருந்து 55 ரூபாயை வாங்கிட்டு மேப்பையும் கொடுக்கறான். இந்த மனோஜும் அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பி போறான். அந்த மேப்பையும் எடுத்துட்டு ஸ்கூல்ல பிரேயர் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் கிளாஸுக்கும் போறாங்க. ஆனா மனோஜ் என்ன பண்றான்னு பாருங்க, நேரா பிரின்சிபல் ரூமுக்கு போயிட்டு அங்க இருக்கிற பழைய இந்தியா மேப்பை கழட்டிட்டு இவன் வாங்கிட்டு வந்து புது இந்தியா மேப்பை செவுத்துல மாட்டுறான். அப்படியே செக்ரட்டரிட்ட போயிட்டு இவன் வாங்கிட்டு வந்த பில்ல கொடுக்க அவரும் சிரிச்சுக்கிட்டே 80 ரூபாய் தராரு. இவனும் சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கிறான். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், 55 ரூபாய்க்கு வாங்கிட்டு 80 ரூபாய்க்கு வித்துட்டான். அப்படியே கிளாஸுக்கு போறான். எல்லாரும் மாதிரியும் கிளாஸ கவனிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சத்துணவு சாப்பாடு வாங்கி சாப்பிடுறான். அவங்க கூட விளையாடுறான். அப்படியே ஸ்கூலும் முடிஞ்சிடுது. இந்த சின்ன பசங்க வண்டி ஓட்டுற மாதிரியே ஆக்ஷன் பண்ணிட்டு ஹாப்பியா போவாங்க இல்லையா, அதே மாதிரிதான் மனோஜும் ஹாப்பியா ஸ்கூல் முடிஞ்சதும் வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனவன் ட்ரெஸ் கட்டும் போது பாக்கெட்ல இருக்கிற காசை எடுத்து எண்ணி பாக்குறான். எண்ணி பார்த்தவன் இதை யோசிச்சுட்டு விளையாண்டுட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஈவினிங் நியூஸ் பேப்பர்ஸ கடைக்கு வீட்டுக்கெல்லாம் கொண்டு போய் போடுவாங்க இல்லையா, அந்த சப்ளையர் கிட்ட பசங்களாம் அண்ணா அண்ணா நியூஸ் பேப்பர் கொடுங்கண்ணா, நாங்க போய் வீடு கடைக்கெல்லாம் போட்டுட்டு வரோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சப்ளையரோ காசு கொடுத்துட்டு நியூஸ் பேப்பரை வாங்கிக்கோங்க இல்லாட்டினா இங்க இருந்து போங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப மனோஜ் இந்த சப்ளையர் கிட்ட வந்து அவன் கிட்ட இருக்கிற 80 ரூபாயை கொடுத்துட்டு நியூஸ் பேப்பரையும் வாங்கிக்கிறான். அப்படியே நியூஸ் பேப்பரை வாங்கிட்டு போறப்ப அந்த சப்ளை பண்றவனும் அம்பானி இங்க வான்னு கூப்பிட்டுட்டு, நீ தைரியமா உன்கிட்ட இருக்கிற காசை என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணி இந்த நியூஸ் பேப்பரை வாங்கினீல, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குடா, உன்னை இனிமேல் நான் அம்பானி தான் கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு இந்த 10 ரூபாய் வச்சுக்கோன்னு கொடுக்க இந்த மனோஜ் என்ன பண்றான்னு பாருங்களேன். அண்ணா அந்த 10 ரூபாய்க்கும் நியூஸ் பேப்பர் கொடுங்கன்னு சொல்ல அந்த சப்ளையர் வாய் அடைச்சு போயிடுறான். மனோஜ் நியூஸ் பேப்பரை வாங்கிட்டு எல்லாத்தையும் வித்து தீத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அவன் இன்னைக்கு ஃபுல்லா சம்பாதிச்ச காசை எண்ணி பார்த்தா அவனுக்கு கிடைச்ச காசு 138 ரூபாய். அதுல அவங்க அம்மாவுக்கு செலவுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு மீதியா அவன் உண்டியில போட்டுட்டு இருக்கான். எவ்வளவு பொறுப்பா இருக்கான் பாருங்களேன். அந்த இடத்துக்கு குடிகார அப்பா வராரு. வந்தவரு இவன் உண்டியில காசை போட்டுட்டு இருக்கிறத பாத்துடுறாரு. நான் கூட எனக்கு குடுறா நான் குடிக்கிறேன்னு சொல்லி புடுங்கிடுவாரேன்னு நினைச்சேன். அதுதாங்க இல்ல. அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே எனக்கு என்னோட காசு இருக்கு, நீ சம்பாதிச்சதை நீயே வச்சுக்கோன்னு செய்கையிலேயே சொல்லிட்டு இருக்க பையன்
பையனும் சிரிக்கிறான். சடனா கரண்ட்டும் போயிடுது. அப்பாவை வெளிச்சத்துக்காக ஒரு விளக்க பத்த வச்சு பையன் பக்கத்துல வைக்கிறாரு. அவனும் சிரிச்சுட்டு உண்டியில காசு போட்டுட்டு இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிச்சோன்னு ஒரு நோட்ல டேட் போட்டு எழுதி வச்சிட்டு இருக்கான். இத பார்த்து அவங்க அப்பா ஒரு வித சந்தோஷத்தோட சிரிக்கிறாரு. அவனுமே சிரிக்கிறான். இவனோட டெய்லி ரொட்டீனே இதுதான் போலங்க. அவங்க அப்பா குடிச்சு போட்ட பாட்டில 5 ரூபாய்க்கு வித்தவன் அந்த காசை ஒவ்வொரு ஒர்க்லயா இன்வெஸ்ட் பண்ணி கடைசியா 138 ரூபாய் சம்பாதிச்சிருக்கான். இந்த பையன் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்ப சம்பாதிக்கலாம்னு வெயிட் பண்ணல. அவன் சம்பாதிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை அவனே கிரியேட் பண்ணிக்கிட்டான். சோ கடைசி என்ன சொல்றாங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நம்ம வெயிட் பண்ண கூடாது, ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளே கிரியேட் பண்ணணும்னு சொல்லி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த ஷார்ட் பிலிம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படியே உங்க சினி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.